أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால சூரத்து நஹ்ல் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். அதோடைய வசனத்தை ஆராய்ஞ்சு சிந்திச்சு அதுக்குரிய எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் லெசன்லயே முடிச்சாச்சு. இப்ப அதை தொடர்ந்து நம்ம படிச்சதுல எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோம், எவ்வளவு நம்ம நினைவுல இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு குவிஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில அது எப்படிலாம் அமல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன டிஸ்கஷன். அதான் இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆரம்பிப்போம் இன்ஷால்லா. பிஸ்மில்லா. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம அந்த அந்த வசனத்துக்குரிய வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பார்ப்போம் தானே. ஸோ இப்போ முதல்ல அதுல இருந்தே இன்ஷால்லா ஆரம்பிப்போம். முதல் வசனத்துக்கான வார்த்தைக்கு வார்த்தை அதுக்கு மீனிங் என்ன, யார் சொல்றீங்க? செய்தி அளித்தான். செய்தி அளித்தான். மாஷா அல்லாஹ். பெனாசிர் மாமி. அல்ஹம்துலில்லாஹ். ரப்புக உம் இறைவன். உம் இறைவன். இலன் நஹ்லி தேனிக்கு. தேனிக்கு. எஸ், வெரி குட், மாஷா அல்லாஹ். ஸோ அவுஹா ரப்புக இலன் நஹ்லி, செய்தி அளித்தான் உம் இறைவன் தேனிக்கு, அனி என்று. என்று. ஓகே, மாஷா அல்லாஹ். இத்தஹிதி, இத்தஹிதினா அமைத்துக்கொள். வெரி குட், மாஷா அல்லாஹ். மினல் ஜிபாலி, மலைகளில். ஜிபாலினா மலைகள். மின் இருந்து, மலைகளில் இருந்து. மினல் ஜிபாலி. புயூதா, புயூத்தானா வீடுகள், வீடுகளை. பைத் அப்படின்னா வீடு, புயூத்தனா ப்ளூரல், வீடுகள். ஓகே. வமின ஷஜரி, இன்னும் மரங்களில். சஜிரினா இன்னும் மரங்கள். மரங்களில். எஸ், இன்னும் மரங்களில். எஸ், வெரி குட், மாஷால்லா. வ இன்னும், மென்னு இருந்து, அஷஜரனா மரங்கள். ஸோ அப்போ வ மின ஷஜரிங்கும் போது மரங்களில். ஓகே. வ மிம்மா யாரிஷூன். எஸ், வெரி குட், மாஷால்லா. இன்னும் அவர்கள் கட்டுகிறவற்றில். ஸோ இப்போ மொத்த ஆயத்துக்கும் மீனிங் அப்படி பார்க்கும்போது என்ன, பெனாசிர் மாமி சொல்லுங்க மொத்த ஆயத்துக்கும் மீனிங். மேலும் உம் இறைவன் தேனிக்கு இவ்வாறு வகை அறிவித்தான். மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களிலும் படரும் கொடிகளிலும் கூடுகளை அமைத்துக்கொள். ஓகே, அது அந்த இது. ஆனா நம்ம இது மாதிரி பார்த்தோம் தானே, அந்த வேர்டு பார்க்கும் போது இதே மாதிரியும் சொல்லலாம். எப்படின்னா, இன்னும் செய்தி அளித்தான் உம் இறைவன் தேனிக்கு அமைத்துக்கொள் என்று, மலைகளில் வீடுகளை, இன்னும் மரங்களில், இன்னும் அவர்கள் கட்டுகிறவற்றில். அப்படியும் நம்ம அந்த வேர்டு பார்த்தோம் தானே, அத மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய எதிர்பார்க்கல, எல்லாருக்கும் ஷாக் ஆயிருச்சு. நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அந்த வேர்டு பை வேர்டையும் காமிச்சு எங்க சொல்லுங்கண்டா சொல்றதுக்கே முன் வர்றது கஷ்டம். நீ திடீர்னு சர்ப்ரைஸ் இப்படி கொண்டு வந்து காமிச்சா எப்படி? ஏமனா சார், இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்காதீங்கம்மா. அடுத்த வசனத்துக்கு சும்மா பிறகு குள்ளி குசி. அந்த இடத்துல குள்ளி இல்ல, குழி. குழி. ஓகே. மின் புள்ளி. மின்ன இருந்து புள்ளி ஒவ்வொரு. ஓகே, வெரி குட். மராத்தி பூக்கள், ஒவ்வொரு பூக்களில் இருந்து சாப்பிடுறதுக்கு. ஃபஸ்லுகி. இன்னும் செல். சுபுல வழிகளில். ரப்பிக்க உனது இறைவன். ஜுலூலன் சுலபமாக. சுலபமாக. மாஷால்லா. இப்ப இங்க ஒரு ஸ்டாப் வருது தானே, அந்த ஜீம் வந்திருக்கனால. சோ இப்ப இது மொத்தமா நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் மொத்தமா? சொல்லுங்க பாப்போம். பிறகு பிறகு பூசி, அதை அப்படியே சேர்த்து நீங்க சொல்றதுதான். பிறகு பூசி பூக்களில் ஒவ்வொரு பூக்கள் இருந்து உனது இறைவின் வழிகளில் சுலபமாக. எக்ருஜ்னா வெளியேறுகிறது. ஓகே. மின் இருந்து. புத்தூனிஹா, அதன் புத்தூனிஹா, அதன் வயிறுகள். புத்தூனினா அது வயிறுகள் பன்மையா வருது. புத்தூனிஹா
ம்ஹும். ஷராபன் ஒரு பானம் அது. ம்ஹும். முஹ்தலிஃப் மாறுபட்டது அது. எஸ், ம். முக்தலிஃபுன் மாறுபட்டது. ம். அல்வானுஹு அதன் ம்ஹும். நிறங்கள். ஃபீஹி அதில் ம்ஹும். ஷிஃபா நிவாரணம். ஓகே ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப இப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நிறைய நமக்கு நன்மை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம ஓகேவா? குவிஸுக்குள்ள போயிடலாமா? ஆரம்பிப்போம். பிஸ்மில்லா. அந்நஹல் என்றால் என்ன? தேனி. அந்நஹல்னா தேனி தானா? தேனி. வேற எதுவும் ஆமா இல்லையா? தேனி. இல்ல தேனிதான். ஓகே, பாத்துருமா ஆன்சர் அப்ப? ம். பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். எஸ், அந்நஹல்னா மாஷா அல்லாஹ். தேனி தான். அந்நஹல் எத்தனாவது சூரா? அது வந்து 60 ரப்பில் ஆலமீனே. 68. 68 இது 60 இல்ல 69? 16வதுல வந்து 68 69 16வது அத்தியாயம். அப்ப அந்நஹல் வந்து 16வது அத்தியாயம். 18 இல்லையா? இல்ல 16வது அத்தியாயத்துல 68 69 நம்ம பார்த்துட்டு வரோம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கரெக்ட் அல்ஹம்துலில்லாஹ். Okay, அடுத்த கொஸ்டின் பாப்போம். தேன் கூட்டில் மொத்தம் எத்தனை வகையான தேனீக்கள் உள்ளன? அவை யாவை? பெனாசிரை விட்டு 3. போட்டு 3 வகையான 3. தேனீக்கள். மூணு. ஒன்று அப்படியா? வேலைக்கார தேனி, ராணி அப்புறம் தேனி, ராணி தேனி, ஆண் தேனி. ஆம்பளை தேனி, ஆண் தேனி, ஓகே. ராணி தேனி, ஆம்பளை தேனி, அப்புறம் ராணி தேனி. வேலைக்கார தேனி, வேலைக்கார தேனி. தேனி. ராண் மாஷா தேனி, அல்லாஹ். வேலைக்கார தேனி, ட்ரோன், ஆண் தேனி. ஆண் தேனி. வெரி குட். அப்ப 3 வகையான தேனீக்கள் மொத்தம் இருக்குது. மாஷா அல்லாஹ். ஒன்னு ராணி தேனி, இன்னொன்னு ஆண் தேனி, அத ட்ரோன்னு சொல்லுவோம். சொல்லி வேலைக்கார தேனி. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தேனி. சரி, அடுத்து. ஒவ்வொரு வகை தேனீக்களின் ஆயுள் காலம் என்ன? இப்ப நம்ம பார்த்த 3 வகையான தேனீக்கள் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 3 வகையான தேனீக்களுக்கும் ஆயுட்காலம் என்ன? வேலைக்கார தேரிக்கு வந்து 16 நாள் தானம்மா. சரி, அப்புறம் அப்புறம் இரு இரு ராணி தேனிக்கு 22. ஓகே. அந்த ஆம்பளை தேனிக்கு 24. மாமி வந்து அது வந்து அடால்ட் ஆகிற அந்த ஸ்டேஜ் சொல்றீங்க. அதாவது அது புழுவா முட்டையா இருந்து அப்புறம் அது புழுவா மாறி அப்புறம் அது கூட்டுல இருந்து வெளியே வர்ற அத சொல்றீங்க. மாஷா அல்லாஹ், இவ்வளவு நல்லா நினைப்பு வச்சு சொல்றீங்களே, அல்ஹம்துலில்லாஹ். அதானே, ஆனா மாஷா நான் அல்லாஹ். கேக்குறது அது இல்ல. இது நான் எவ்வளவு கேக்குறது நாள் என்னன்னா அது வாழும்? எவ்வளவு நாள் உயிர் வாழும், அதோட அது ஆயுள் வெளியே காலம் என்ன வந்து அப்படிங்கிற அது. வேலைக்கார தேனி வந்து ஆமா. 3 மாசத்துல இருந்து அந்த ஆனா வின்டர்ல தான் அதுக்கு 3 மாசம் அந்த மாதிரி. ஆஹா. சம்மர்ல தானே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வின்டர்லயா குழம்பிட்டேனே. பரவாயில்ல. ஓகே, வேற ராணி உங்களுக்கு வேற தேனிக்கு எதுவும் வந்து நினைப்பு வருதா? 5 வருஷம் வரைக்கும் இருக்கும். 2ல இருந்து 5 நினைக்கிறேன். யா- ராணி யாரு? தேனிக்கு. ராணி தேனி. 2000 ஓகே. 2000 தான் நினப்பு இருக்கு. ராணி தேனி 2 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். அப்புறம் வேலைக்காரியும் அப்புறம் ஆண்களும் ராஜா தேனி வந்து ரொம்ப கம்மி தான். அதோட வேலைக்கார இனச்சேர்க்கையும் போதே அது இறந்துரும்னு சொன்னீங்க. ஒரு 50 55 ஏதோ சொன்னீங்க. 50. ஓகே. அப்ப வேலைக்கார தேனி 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் இருக்குமாமா? வேலைக்கார அது வந்து தேனிக்கு எவ்வளவு நாள்? வேலைக்கார தேனி வந்து கோடை காலத்துல வந்து 6 வாரங்கள் வரை நீடிக்கும். குளிர்காலத்துல வந்து 6 மாதங்கள் வரை இருக்கும். ஆண் தேனி வந்து ஆயுள் காலம் 55 நாட்கள். 50. ஓகே, மாஷா அல்லாஹ். ராணி தேனி 2ல இருந்து 5 வருஷம் 2 வரைக்கும் to இருக்கும். 5 வருடங்கள் இருக்குமா அது? ஆமா. பாருங்க. இப்ப பாருங்க ஆன்சரை பாருங்க. ராணி தேனிக்கு 2ல இருந்து 5 வருடங்கள், வேலைக்கார தேனிக்கு 6 வாரங்கள். மாமி சொன்ன மாதிரி அது சம்மர்ல 6 வாரம் தான் உயிரோட இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஒர்க் பண்ணி டயர்ட் ஆயிரும். ஸோ அதனால சீக்கிரம் இறந்துரும். பட் வின்டர்ல அவ்வளோ வெளியே போய் வேலை செய்யாது. அப்படிங்கறனால 6 மாசங்கள் வரைக்கும் அது உயிரோட இருக்கும். ஆண் தேனி சொன்ன மாதிரி இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் அது எப்பனாலும் சரி செத்துரும். பட் ஆனா அதோடைய ஆயுள் காலம் அதிகமா பார்த்தா 55 நாட்கள் தான். அதுக்கு மேல இல்ல. 2 மாசம் கூட இல்ல. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நல்லா நினைப்பு வச்சிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின். ராணி தேனி என்ன உணவு சாப்பிடும்? அது ராயல் ஜெல்லி அது சாப்பிடும் அது. எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா ராயல் ஜெல்லிய? சுப்ஹானல்லாஹ். ராணிக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. பாருங்க, தேன் பூச்சிக்கே ராயல் ஜெல்லி ஸ்பெஷல் சாப்பாடு ராணிக்கிண்டா, அப்ப மனிதர்களுக்கு கேட்கவே தேவையில்லை. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின். மற்ற தேனீக்கள் என்ன உணவு உண்ணும்? அப்ப நம்மளுக்கு ராணிக்கு ராயல் ஜெல்லி, அப்ப மத்த தேனீக்கெல்லாம் என்ன சாப்பாடு? அந்த 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 தேனோட அடையிலேருந்து ஒரு அது என்னமோ சொன்னாங்க.
ஆமா. அதுல மாமி உள்ளத என்னம்மா சாப்பிட்டு சொல்றது ஆகாரத்துல இருந்து வெளிவந்தீங்க அந்த அடையில என்னம்மா உள்ள சொல்றது இப்ப வெரி யாராவது குட். மாமிக்கு இப்ப தெரிஞ்சுது. ஆனா அது கரெக்டான அந்த பேர் மட்டும் சொல்ல முடியல. ஓகே, நோ ஆமா. ப்ராப்ளம். தேனையும் மகரந்தையும் தூளு. அதுக்கு கொடுக்குமா? ஆ அது ரெண்டையும் சேர்த்து, தேனையும் சேர்த்து தான் மகரந்தத்தையும் கொடுக்கும். சேர்த்து அது ரொட்டி ஆக்கும். நம்ம பார்த்தா தானே தேன் ரொட்டி. ஸோ தேன் மற்றும் தேன் ரொட்டி, அது அதோட பிக்சர் தான். தேன் ரொட்டியோட பிக்சர் தான் இது. நல்லா பாருங்க. சும்மா இருக்கிற தேனையும் அந்த மாதிரி 3 மகரந்தத்தையும் நாட்கள் சேர்த்து கொடுக்கும். உருவாக்குனது. சேர்த்து கொடுக்கும். ம். பாத்தீங்களா? ராணிக்கு ஜெல்லி, வேலைக்காரிக்கு ரொட்டி. அடுத்தது வந்து, ஒரு கூட்டில் எத்தனை ராணி தேனீக்கள் வாழ்கின்றன? 1 தான் இருக்கும். ஒண்ணுதானா? ஆ. இல்லையே 60,000 பார்த்தோமே. இல்ல ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தான். 1 தான் இருக்கும். ஒரு ராணி தான். இன்னொரு ராணி தேனி இருந்தா அத கொன்றுமா. அது கொடுக்கால கொத்தி கொத்தி கொண்டு ஆ, சாப்பிட்டு இப்ப நான் அடுத்த ரூபி அதான் கேட்க வந்தேன். ஏன் ஒண்ணுதான் இருக்கும்? ரூபி இத பார்த்தா 80 கிரீடம் வச்சுக்கணும் போல ஆசையா இருக்கு. ஏன்னா அந்த கூட்டுக்கு வந்து ஒரு தாய் தான் இருக்கணும். ஆஹா. அதனால அந்த தாயோட கட்டுப்பாட்டின் கீழ வந்து அந்த வேலைக்கார தேனீக்கள் செயல்படும். யாரு ம். வந்தாலும் அந்த மாஷா அல்லாஹ், ராணி தேனி தபாரக்கல்லாஹ். சாவடிச்சிடும். சோ அது ஒருவேளை அது வெளியே எந்த ராணி தேனி அதோட கூட்டுல இருந்து வெளியே வருதோ, அது செய்யற வேலையை கூட்டெல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்து எங்கெல்லாம் மத்த ராணி தேனியோட அந்த முட்டைகள் இருக்கோ அதை எடுத்து அழிச்சிட்டு அது மட்டும்தான் அந்த கூட்டுக்கு ராணியா இருக்கும். சோ ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதுல இருந்து படிப்பின வீட்டை வந்ததும் சுத்தி பார்க்கணும். யாரு என்ன தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆமா. இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிடணுமா? ஆமா. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். அந்த வேலையை நிறைய மக்கள் நிறைய இடத்துல செய்யறாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அடுத்து ராணி தேனியின் வேலை என்ன? ராணித்தேலை வேலை வந்து சாப்பிடுறது மட்டும்தான். இல்ல சாப்பிடுறது கண்காணிக்கிறது அந்த வேலையே முட்டை கிடையாது. போட்டு அவங்க இனப்பெருக்கம் செய்வாங்க. அவங்க தான். ரெண்டே வேலைதான். ஓகே. ரெண்டே வேலைதான். முட்டையிட்டு அந்த வேலையை இனப்பெருக்கம் செய்யறதுமா. ம், கூட்ட பராமரிக்கும். எல்லா வேலைக்கார தேனீகளும் வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யுதா அப்படிங்கறத அது கண்காணிக்கும். ம். முட்டைகளை இடும். கிட்டத்தட்ட வந்து ஒரே நாளையில 1500ல இருந்து 2000 முட்டை வரையும் அது இடும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது வெளியே அந்த Correct. 6வது நாள்ல இருந்து 10வது நாட்களுக்கு இடையில வந்து இனச்சேர்க்கை ஏற்படும். அதுக்கப்புறம் ம். கூட்டுக்கு திரும்பின 2 முதல் 3 நாட்களுக்குள்ள வந்து அது முட்டையிட தொடங்கிரும். ம். ஒரே மாஷா நாளையில அது அல்லாஹ். 1500ல அப்ப இருந்து 2000 வரை முட்டை இடும். அப்ப ராணி தேனியோட வேலை என்ன பாத்துருவோமா? ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடுவது. அதுக்கப்புறம் அது பிரமோன்கள்னு சொல்லுவோம் தானே, அது ஒரு வகையான ஒரு வாசனை. அதுல இருந்து அது ஒரு கெமிக்கல் அது வெளிவிடும். அது வந்து ராணி தேனி ஹெல்த்தியா இருக்கு, உயிரோட இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த இதை வந்து அதுக்கு அந்த முழு கூட்டத்துக்கும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த முழு கூட்டமும் வந்து நல்ல ஹெல்த்தியா செயல்படும். அப்படிங்கறனால அந்த ப்ரமோன்கள் அது வெளியிட்டே இருக்கும். இந்த ப்ரமோன்கள் வந்து அது வயசாக அதோட எல்லா நோய்வாய்ப்பட்டுச்சுனாவோ அந்த மாதிரி டைம்ல அது குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி கூட்டுல அந்த ப்ரமோன்களுடைய உணர்வு நல்லா இல்லை அப்படின்னா அந்த ராணி தேனியை தூக்கிட்டு வேலைக்கார தேனி அடுத்த ராணி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். செலக்ட் பண்ணிரும். ஆமா. பாத்தீங்களா? So, அதனாலதான் அந்த அப்ப ப்ரமோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ராணி கொடுக்கறதுங்கிறது. அப்ப இந்த இடத்துல பார்த்தா ராணிங்கிறவ வந்து எப்பயுமே ஹெல்த்தியா, சுறுசுறுப்பா, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். இல்லாட்டி ராணிய தூக்குறதுக்கும் அடுத்து இருக்கிறவங்க அசர மாட்றாங்க. பாத்தீங்களா? அப்போ அந்த அதனாலதான் ராணி என்ன செய்யுது பாத்தீங்களா? கிரீடத்தோட ரெடியா நிக்குது. நான் கரெக்டா நல்லா இருக்கேன், எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ட்ரோன்களின் வேலை என்ன? வேலைக்கார தேனி தானம்மா? இல்ல ட்ரோன். இது ஆண் ட்ரோன்னா தேனி. ஆண் தேனி. ஆண் ஆண் தேனியோட வேலை என்ன? ஆண் தேனி வேலை வந்து இது குழந்தை வந்து ராணி தேனி எப்போ வரோன்னு பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்து அதோடைய வேலை பாத்துட்டு வாசல்ல நின்றுகிட்டு வெயிட் பண்ணி குழந்தைய கொடுத்ததோட அது இறந்துரும். ஓகே, அல்லாஹ் அக்பர். சோ அப்ப அதோட ஒரே வேலை, அதாவது ட்ரோன் வந்து வேலையே பார்க்காது. அதுக்கு சாப்பாடு கூட வேலைக்கார தேனி தான் ஊட்டி விடும். சோ ட்ரோன் பாக்குற ஒரே வேலைன்னா ராணியோட இணையறது மட்டும்தான். சோ அதனால அது இவ்வளவு ஜாலியா படுத்துட்டு குளிர்காலத்தை வந்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு இல்ல, சாப்பாடு வெளியேற்றி விடுங்க. ஆமா, முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்காதுங்க. ஏன்னா அதுக்கும் சேர்த்து வேலை பார்க்கணும்ல. சோ எனர்ஜி நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மாதிரியும் அல்லாஹ் அறிவோட செஞ்சு வச்சிருக்கிற செஞ்சிருக்கான் பாருங்க. எவ்வளவு பெரிய ஹாலிக்குன்னு, எவ்வளவு பெரிய படைப்பாளன் நம்முடைய ரப்பு. அடுத்துடா வேலைக்கார தேனீக்களின் வேலை என்ன?
தேன் அதுக்கு நிறைய வேலைக்கார தேனீக்கு தான் நிறைய வேலையே. தேன் எடுத்துட்டு வருது, அது மகரந்தத்தை பிரிக்கிறது எல்லாம் பண்ணி அந்தந்த அதையெல்லாம் மாத்தி அது தேன் அடையில சேர்க்கிறது, தேன் கூட்டை சுத்தமா வச்சிருக்கிறது. அது ராணிய இந்த மாதிரி ராணி அது பெண் அதே மாதிரி பெண்ணு ராணி முடியலன்னா அதையும் சாவடிச்சு அது வெளியாக்கிடுறது. எல்லாத்துடைய வெளியே இந்த மாதிரி அந்த ஆண் தேனிக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கு இப்ப ராணி தேனிக்கு சாப்பாடு ரெடி பண்றது எல்லாமே வேலைக்காரருடைய தேனிய வேலை தான். வேலைதான். மாஷா அல்லா, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்ப வேலைக்கார தேனியோட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாமே பண்றது அதோட வேலை. நம்பர் 1 என்ன பண்ணும்? கூட்ட சுத்தம் செய்யும். அதுக்கப்புறம் லார்வாக்களை பராமரிச்சுக்கிறோம். அந்த புழுக்கள் அந்த தேனீ வளர்றதுக்கான மற்ற தேனீக்களை உருவாக்குறதுக்கான அந்த பராமரித்தல். அதுக்கப்புறம் மெழுகு கட்டுறது, அதுக்கப்புறம் கூட்டை பாதுகாத்துக்கிறது, அதுக்கப்புறம் தேன் லார்வாக்களை மகரந்தம். பராமரிக்கும். இப்ப பாத்தீங்களா வேலைக்காரி எப்படியெல்லாம் சுறுசுறுப்பா இருக்காண்டு. சுத்தம் செய்யறா, அந்த வீடை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றா, பிள்ளைங்களை வளர்க்குறா, சாப்பாடை தயாரிக்கிறா, அப்புறம் போய் தேனி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறா. அதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிருக்கா. எல்லாரும் கரெக்டா வேலை பாக்குறாங்களான்னு பாக்குறா. ஆம்பளைக்கு சாப்பாடு கொடுக்குறா, தலைவிக்கும் சாப்பாடு கொடுக்குறா. பாத்தீங்களா? கூட்ட பாதுகாத்து அந்த தேனை பக்குவப்படுத்துறதுக்கு விசிறி என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது. மாஷா அல்லா, தபாரக்கல்லா. அடுத்தது, தேனீக்கள் ஏன் தங்கள் கூடுகளுக்கு உயரமான கட்டிடங்கள், மலைகள் அல்லது பிற இடங்களை தேர்ந்தெடுக்கின்றன? அல்லா, இத்தனை வகையா இருக்கா சொல்லக்கூடாது. ஆமா, எல்லாம் அது பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காகமா. யாரும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாம தட்டி விட்டு உடைச்சிடாம அது பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான். அது உயரமா தேர்ந்தா அது எல்லாமே அதுக்கு அறிவிச்சுட்டான். நீ கண்டிப்பா. மலைகளில பெரிய பெரிய மரங்கள்ல பெரிய பெரிய இடத்து உயரத்துல நீ தேர்ந்தெடுத்து அது கட்டு அப்படின்னு. இது மட்டும் இல்லாம மனிதர்கள் அமைச்சு இந்த வைக்கிறதுலயும் மனிதர்கள் அமைச்சு வைக்கிறாங்க. பாருங்களேன், அந்த மாதிரியான தேன் இதா கூடு இருக்கு. இத்தனை டைப்ல இருக்கு. என்ன மாஷா ஆமா, அல்லா, இது மலைகள்ல தபாரக்கல்லா. இருக்க தேன் கூடு, மரங்கள்ல உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மலைகள்ல உள்ளது மாஷா அல்லாஹ் ஒரு மாதிரி அடுக்கடுக்கா எப்படி இருக்குது. ஆமா, இது மட்டும் இல்லாம நல்ல பெரிய பெரிய தேன் கூடெல்லாம் இருக்குது. நிறைய சுப்ஹானல்லாஹ். அது எடுக்கிறதுக்கு கஷ்டமா எந்த இடம் இருக்குமோ அதுல போய் கட்டி வச்சிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தேனை முழு மனித சமுதாயத்துக்கும் நிவாரணியா அல்லாஹ் கொடுத்திருக்கான், உணவா கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பேர் அந்த தேனை உணவா சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. அந்த தேன் தொற்று இப்ப நம்ம எப்படி கிரேவி அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுறோம், அது மாதிரி தேனை மட்டுமே உட்கொண்டு வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. அத எல்லாத்துக்கும் மருந்துக்கு யூஸ் ஆகுது, சாப்பாட்டுக்கு யூஸ் ஆகுது, வெளிய யூஸ் பண்றதுக்கு எத்தனை விஷயமா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின், வேகல் நடனம் என்றால் என்ன? தேனி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சி அடுத்தவங்களுக்கு தேனி அந்த எங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா தேனுக்கும் கத்து கொடுக்கறது டான்ஸ். எந்தெந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி டான்ஸ். அது எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு கிடந்தோமா. மாஷா அல்லாஹ். So, இந்த வேகல் நடனம்ங்கிறது என்னன்னா அது மத்த தேனீக்களுக்கு எவ்வளவு என்ன தூரம் தேன் சொல்லும்? இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆமா, ஒரு தேன் தேன் எங்க இருக்குன்னு போய் வேட்டைக்கார தேனீக்கள் போய் சுத்தி பார்த்துட்டு தேன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு இந்த டான்ஸ ஆடி காட்டும். தேன் வெகு தொலைவுல இருந்துச்சுனாக்கா நேரா நீண்ட நடனம் ஆடி காட்டும். நிறைய தேன் இருந்துச்சுன்னா அது சந்தோஷமா வெகல் டான்ஸ் ஆடி காட்டும். சூரியனுக்கு நேர்புறத்துல இருந்துச்சுன்னா நேரா ஆடி காட்டும். சாய்வா இருந்துச்சுன்னா சாய்வா வளைந்து 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 ஆடி காட்டும். அதுக்கு பேருதான் வெகல் டான்ஸ். ஏன்னா பூச்சிகளுக்கு உணர்வுகள் இருக்கு, அது பேச தெரியாதுல்ல. அதனால இது வெகல் டான்ஸ் மூலமா எங்க தேன் இருக்கு, எவ்வளவு தேன் இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத தெளிவா அது டான்ஸ் மூலியமா அழகா கோடு போட்டு வளைஞ்சு வளைஞ்சு கோடு போட்டு எட்டு மாதிரி போட்டு அது டான்ஸ் ஆடி காட்டும். வெகல் டான்ஸ் பாருங்க, மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு பூச்சியா இருந்தாலும் தன்னோட இனத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எவ்வளவு அழகா அது வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நாமும் நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னா எதுக்கு எப்பப்ப எப்படி எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கறத இதுல இருந்து எடுக்கலாம். அவ்வளவு அற்புதமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மற்ற தேனீக்கள் உணவின் மூலத்தை அறிய உதவும் மொழிதான் இந்த வேகல் தான். அடுத்த கொஸ்டின், ஆண் தேனீக்கு கொடுக்கு இல்லை, சரியா தவறா? சரியா. ஆண் தேனீக்கு கொடுக்கு இல்லை. ஆமா, சரி. அது சாவடிக்காது யாரையும். யாரையும் சாகடிக்காதா?
ஓகே, பாத்துருவோம் ஆன்சரை. சரி, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின். வேலைக்கார தேனீ கொட்டிய பிறகு இறந்துவிடும், சரியா தவறா? சரி. சரி சரி. சரி. ஏன் இறந்துருது? அது கொட்டுன உடனே மனிதர்களோட கையில அந்த கொடுக்கு பதிஞ்சிரும். அதோட வயிற்று பகுதி பிஞ்சு அது இறந்துரும் அப்பவே. வெரி குட், மாஷா அல்லா. சோ சரி, வேலைக்கார தேனி இறந்துரும். ஆண் தேனி கொட்டவே கொட்டாதுன்னு அது இறக்கவும் செய்யாது, அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். அடுத்த கொஸ்டின். தேனீகளுக்கு எத்தனை வயிறு இருக்கிறது? 2 வயிறு இருக்கு. 2. 2 வயிறு இருக்கா? ஒண்ணு ஒண்ணு தேன் வயிறு, அதோட இன்னொன்னு அது வயிறு நார்மலோட வயிறு. நார்மல் வயிறு. மாஷா அல்லாஹ். ஹைர். அடுத்தது, தேனி ஆண்டனா எத்தனை வகையான வாசனை உணர முடியும்? அல்லாஹ், அதோட ஆண்டனாவை பாருங்க, அதால எவ்வளவு அதே வாசனையை உணர முடியும். அதே 2000 வாசனை என்னமோ எனக்கு அனுப்புறதுமா சரியா தெரியலமா. இது எவ்வளவு வாசனையை உணர முடியும்? மத்த யாருக்கும் தெரியுமா? 170 வகையான வாசனைகளை அதோட ஆண்டனாவால உணர முடியும். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லா. பாருங்க, 1 2 அப்படிதான் நம்மளுக்கு அந்த நுகர்வு திறன். ஆனா இந்த தேன் பூச்சிக்கு பாருங்க 170 வகையான வாசனைகளை உணர முடியுமா? அடுத்த கொஸ்டின். பூக்கள் ஏன் அமிர்தத்தை சுரக்கின்றன? வாவ், அழகான கொஸ்டின். அது இந்த தேனிய தேனிய கவர்ந்து கவர்றதுக்கு. இழுக்கிறதுக்கு அது வந்து வாசனை, அதுல வாசனை ரசாயனங்கள் இருக்கு. தேனியை ஈர்க்கிறதுக்காக அது வந்து அமிர்தத்தை ஆமா. சுரக்குது. நம்ம அதே மாதிரி பார்த்தோம், ஏன் அது வந்து தேனியை ஈர்க்கணும் அப்படிங்கும் போது என்ன பார்த்தோம்? அப்பதான் அதோட மகரந்த சேர்க்கை நடக்கும். அதோட அதுக்காக எலக்ட்ரிக். சரி, சொல்லுங்க, மாஷா சொல்லுங்க. அல்லாஹ், அது ஒன்னோட ஒண்ணு அந்த கனெக்ஷன் நடக்கிறதுக்கான வேலை அப்பதான் இருக்கும். தேனி செய்யுது. அது மட்டும் இல்ல, அதோட கால்கள்ல ஒரு இடத்துல இருக்கிற மகரந்தத்தை எடுத்துட்டு போய் அடுத்த பக்கத்துல வச்சு அது இனச்சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்ப அடுத்ததா, தேன் கூடு ஏன் அறுகோண வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது? இது வந்து அந்த தேன் நிறைய சேமிக்கிறதுக்காக, அதனாலதான் நிறைய சேமிக்க முடியும். ஒண்ணு. அதனால ம். அதுதான் எனக்கு தெரியுது. பரப்புலேட்டு கேளுங்க. வேற மத்த யாருக்கும் தெரியுதா? சொல்றீங்களா? ஆன்சர் என்னன்னா, ஏன் அது அப்படி கட்டுதுன்னா, இது குறைந்த பொருள் நுகர்வோட அதிக இடத்தை கொண்டுள்ளதா இருக்குது, அதனாலதான் அறுகோண அமைப்பு. அப்ப பாருங்க, அது மெட்டீரியலும் அது மெட்டீரியல் கம்மியா யூஸ் பண்ணும், அதே நேரத்துல அது சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த அளவும் அதிகமா இருக்கக்கூடிய அந்த வடிவுல இருக்கிறதுனாலதான் இந்த அறுகோண அமைப்பை அது செலக்ட் பண்ணுது. யூஸ் பண்ணிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதோட வினாடி வினா நிறைவு. சோ இப்ப நம்ம எப்பயுமே வந்து ஒரு வசனத்தை பார்த்த பின்னாடி நம்ம 3 கேள்விகளை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். என்னன்னா, ஒரு வசனத்தை பார்த்த பின்னாடி இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமா அல்லாஹ் என்ன சொல்ல நாடுறான், அதுக்கப்புறம் அல்லாஹ் என்னைய பர்சனலா என்னட்ட என்ன செய்ய மாதிரி அல்லாஹ் கட்டளையிடுறான், அப்புறம் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமா என் வாழ்வுல நான் எப்படி இந்த குர்ஆன் வசனத்தை அமல் செய்யறது. இப்ப நான் படிச்சாச்சு, அதை பத்தின நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப நம்ம அதை பத்தி சிந்திச்சு அதை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி அமல்படுத்த போறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு வசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு தொடர்ந்து பாக்குறோம் தானே. அது மாதிரி இந்த வசனத்துக்கான ஒரு சில சிந்தனைகள். இதுல வந்து முதல் கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா, அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான் அப்படின்னா, அல்லாஹ் அவன் படைப்பாகிய தேனீயை பற்றி நம்மள சிந்திக்க சொல்லியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அதை பத்தி படிச்சோம். இனிமே நம்ம வந்து ஒவ்வொரு நேரமும் தேனீயை பார்க்கும் போதோ இல்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தொய்வா இருக்கும் போதோ அடிக்கடி நம்ம வாழ்க்கையில தேனீயை பத்தி சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன எதிர்பார்க்கிறான் நம்மகிட்ட இருந்து அப்படின்னா, தேனீ உருவாக்கும் அந்த தேனை அதன் நன்மையை பற்றி நாம் சிந்திக்க வேணும். அடுத்ததா, தேனீயின் வாழ்வு, அதன் அயராத உழைப்பு, அதோட ஒற்றுமை, அதனுடைய தியாக பண்புகள், ஆண் தேனீயையும் சேர்த்து பராமரிக்கும் பெண் தேனீக்கள், தன் உயிரை கொடுத்து அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய ஆண் தேனீக்கள், வாழ்நாள் முழுதும் முட்டையிட்டு கூட்டத்தின் பராமரிப்பிற்காக பிரமோனை வெளியிடும் ராணி தேனி. இது உண்மையில நம்ம யோசிக்கும் போது நம்முடைய மனசுல அல்லாஹ்வுடைய அந்த படைப்பாற்றலை எண்ணி வியந்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமா இந்த குர்ஆன் வசனம் அமைஞ்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம பார்த்தது என்னன்னா, அல்லாஹ் என்னை என்ன செய்யுமாறு கட்டளையிடுகின்றான் அப்படிங்கறதுதான். இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமா அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன செய்ய சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் தேனியின் வாழ்வின் மூலம் நாமும் வேலைக்கார தேனி போல பரபரப்பா சுறுசுறுப்போடு பல்வேறு வேலைகள்ல நம்மை முனைத்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகின்றானோ. இவ்வளவு சிறிய உடல் அமைப்பு கொண்ட தேனி
அதன் குறுகிய வாழ்நாளில் அதற்கும் அதனுடைய கூட்டிற்கும் தேவையான அளவு போக மனிதர்களுக்கும் பயன்படும் விதத்துல அதிகமான தேனை சேகரிக்க முடியும் என்றால், இவ்வளவு பெரிய உடல் அமைப்பு கொண்டு நீண்ட நாள் வாழ்நாட்களை கொண்ட நம்மால் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எவ்வளவு பயனுள்ளவர்களாக வாழ முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப கடைசியா நம்ம கேட்ட கேள்வி, இந்த குர்ஆன் வசனத்தை எவ்வாறு என் வாழ்வில் அமல் செய்வது அப்படிங்கிறது. அதற்கான ஒரு சில சிந்தனை என்னன்னா, தேனி எவ்வாறு அல்லாஹ் அதற்கு கொடுத்த வஹியை பின்பற்றி வாழ்கின்றதோ, அது அவ்வாறு பின்பற்றுவதால எவ்வளவு பயன்கள் உள்ளதோ, அதுபோல நாமும் நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்வின் வஹியாகிய இந்த குர்ஆனை பின்பற்றி வாழ்ந்தால், இனிப்புடன் கலந்த சுவையான பானமாகிய தேனை விட உடல்ல ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய இந்த தேனை விட அதிகம் பயன் நாமும் நம்ம வாழ்வுல உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ்வின் வஹியாகிய இந்த குர்ஆனை அனுதினமும் படித்து சிந்தித்து அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றுவேன் இன்ஷா அல்லாஹ். தேனி எவ்வாறு தேன் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு வந்து தன் கூட்டத்தாருக்கு தெரிவிக்கின்றதோ, அதுபோல குர்ஆனுடைய பயனை உணர்ந்த நான் என் குடும்பத்தாருக்கும் ஏன் நண்பர்களுக்கும் என்னோடு வாழ்ற சக மனிதர்களுக்கும் அதை எத்தி வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இதுதான் நம்ம இப்ப கேட்ட அந்த 3 கேள்விக்குரிய சிந்தனை. அப்ப இதுல இருந்து நம்மளும் என்ன செய்யணும்? செல்ஃபிஷா இல்லாம நம்ம பொதுநலமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், கிளீனா இருக்கணும், பொறாமப்படக்கூடாது. பொறாமை இல்லாம இருக்கணும். இப்படி நிறைய படிப்பினைகளை இதுல இருந்து எடுக்கலாம். அப்ப ராணிங்கிறது ஒரு வீட்டுக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. எப்படி வந்து ஒரு தேன் கூட்டுக்கு ஒரு ராணி தேனி இம்பார்ட்டண்டோ, அது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ராணி கண்டிப்பா அவங்களுடைய பங்களிப்பை உரிய முறையில கொடுக்க தவறும் போது அங்க சிதறுண்டு போகுதுங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லாஸ்ட் ரமலான்ல இந்த ததபுர் கிளாஸ் ஆரம்பிச்சோம் தானே. லாஸ்ட் ரமலான்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ரமலான் வரைக்கும் நம்ம பார்த்த ததபுர் கிளாஸ ஒரு ஷார்ட் சம்மரியா இங்க பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஸோ நம்ம முதல் எடுத்து பார்த்த வசனம் சூரத்துல் ஆல இம்ரான்ல 190வது வசனம். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். நினைப்பிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வர்றவங்களுக்கு. வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் முத பார்த்தது. அல்ஹம்துலில்லாஹ். சூரியனை பார்க்கையிலையும் பூமி சுத்தையில பார்க்கையிலையும் அடுக்கடுக்கா இருக்கிறத பார்க்கையிலையும் மேகத்தை அப்படி மேல பார்க்கையிலையும் வானத்தை பார்க்கும் போதும் எவ்ரிடே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகை எந்திரிப்பாங்களாம். எந்திரிச்சதோட வானத்தை பார்த்து அந்த வசனங்களை ஓதுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இத ஒவ்வொரு நாளும் பார்க்கையிலையும் இத கடந்து இதோட நினைவூட்டல் இல்லாம நம்மளால போகவே முடியலடா தங்கம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது நம்ம பார்த்தது 21வது அத்தியாயத்துல 30வது வசனமா பார்த்தோம். சூரத்துல் அன்பியால 30வது வசனம். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானதா ரத்கன் ففتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون. நபியின் கூற்று நிராகரித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். நமது இந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? இத பார்த்தோம். நினப்பு இருக்கா உங்களுக்கு? உயிரினத்தை பத்தி பார்த்தோம். அப்புறம் ஆமா, பூமி நிறைய வானம் உருவானது அதெல்லாம் பார்த்தோம்ல. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நம்ம ஆண்டு ஃபிளைட் போறது என்னன்னா உம் பார்த்தோம். மாஷா அல்லாஹ் ஆமா, தபாரக் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம இப்ப இந்த தேனி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்த வசனம் 76வது அத்தியாயம் சூரா இன்சான் சூரா தாஹர் ரெண்டு சொல்லுவாங்க. அதுல 2வது வசனம் பார்த்தோம். இன்னா خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. நாம் மனிதனை கலக்கப்பட்ட ஒரு இந்திரிய துளிலிருந்து படைத்தோம். நாம் அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக, மேலும் இந்நோக்கத்திற்காக நாம் அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். இப்ப இங்க நான் காமிச்ச எல்லா இமேஜுமே ஒவ்வொரு ஸ்லைடுமே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வகுப்புல நம்ம படிச்ச இமேஜஸ் தான். எல்லாருக்கும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நினைப்பு வரும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒவ்வொரு நேரமும் ஒழு செய்யல, இந்த காதுக்கு மசகு செய்யல, மூஞ்சி கழுவல, முகத்த கழுவல, கை கால் கழுவையில. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், நீ படைச்ச உறுப்பு ரப்பே. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலமா உள்ள பாவங்கள்லாம் கழுவி, அந்த தண்ணியோட சேர்ந்து பாவங்களும் கரையுதுங்கிற அந்த விஷயத்த கடந்து போகாம ஒரு நாளைக்கு 5 தடவை, ஒரு சில நேரத்துல தொழுதுகிட்டுக்கே ஒழு போயிடுச்சுன்னா திருப்பி ஒழு செய்யல. இப்படி எல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். எனக்குள்ள ஒரு சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒவ்வொரு விஷயமுமே அப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோட, உணர்வோட, உயிரோட கலந்து விட்டதாதான் நான் ஃபீல் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரைக்கும் 4 வசனங்களை நம்ம எடுத்து அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா ஆராய்ச்சி செஞ்சு நம்ம சிந்திச்சு நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தொடர்ந்து நம்ம இந்த பணியை செய்யறதுக்கு உதவி செய்வானாக. இப்ப என்னுடைய ஆமீன். கடைசி ஒரு இதுவை என்ன படிச்சிருக்கேன்னா, நிறைவு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் சிந்தித்ததன்படி செயல்பட அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அவனுடைய வேதமாகிய குர்ஆனை நம் வாழ்வில் முழுமையாக ஏற்று நடக்க அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தந்தருவானாக. நம் சிந்தனையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நான் நடத்திய இந்த வகுப்பில் சரியான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது. நான் நடத்திய இந்த வகுப்பில் தவறு ஏதும் இருந்தால் அது என்னையும் ஷைத்தானையும் சார்ந்தது. அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் பரிசுத்தமானவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த வகுப்பு அழகிய முறையில எனக்கு நடத்த வழிவமைச்சு கொடுத்த ரப்புக்கு தான் எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நீங்க எல்லாரும் கிளாஸ் அட்டன் பண்ணி இதுல படிச்சு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக. நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த. நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.